ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி ரிவ்யூ. இப்போ நம்ம ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகியிருக்க மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ராக்னிங்ன்ற படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஜேம்ஸ் பாண்டே என்ற ஒரு பிராண்ட் உலகம் முழுவதும் செம ரீச் ஆக டாம் க்ரூஸ் தனக்கான ஒரு பிராண்டை கிரியேட் செய்ய வேணும்ன்ட்டு மிஷன் இம்பாசிபிள் என்ற ஒரு சீரீஸை தொடங்குறாரு. பல வருஷமாக இதில் ஹிட்டு கொடுத்து வந்த டாம் அதோட கடைசி பாகத்தை இன்றைக்கி தந்திருக்காரு. இந்த கடைசி பாகம் மக்களை எப்படி தான் மகிழ்விச்சின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பாகத்தை 2 பார்ட்டாக கொடுத்துருக்காரு டாம் க்ரூஸ். இந்த பாகத்தில் உலகமே ஒரு ஏஐ கண்ட்ரோலுக்கு வருது. அதன் பெயர் தான் நட்டம். கடைசி பாகமாக தி ஃபைனல் ராக்னிங் இல்லை, அந்த ஏஐ உலகத்தில் உள்ள மக்கள்கிட்டமிருந்து ஒரு கிளர்ச்சியை உண்டு செய்கிறாரு. அதன் மூலம் உலக நாடுகளுக்குள்ளே சண்டையை உருவாக்கி ஆயுத போருக்கு கொண்டு வர முடிவு செய்கிறாரு. இதன் மூலம் உலகமே அழியும். இதிலிருந்து தப்பிக்கும் மக்களை புதிய உலகம் உருவாக்க அந்த ஏஐ முடிவு செய்யுது. இதை தடுக்க சில வருஷங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போன ஒரு நீர்மூழ்கி கப்பலில் ஒரு டிராவஸை எடுத்து அதை வேறு ஒரு டிவைஸுடன் இணைச்சி அந்த ஏஐயை ஒரு 5D டெக்னாலஜி உள்ள ஒரு டிரைவில் கொண்டு வந்து கண்ணிமைக்க நேரத்தில் அந்த டிரைவை எடுக்க வேண்டும் என செய்யவே முடியாத ஒரு மிஷினை கையில் எடுத்து எப்படி இதை ஹண்ட் முடிக்கிறார் என்றது தான் உச்சப்பட்ட பரபரப்பையே இந்த மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்னிங். படத்தோட கருன்னு பார்த்தீங்கன்னா, ஈதன் ஹண்டாக டாம் க்ரூஸ் நீங்கள் என்ன சவால் வேண்டுமானா கொடுங்க, என் உயிரை கொடுத்து என் டீமோட இணைஞ்சி அதை முறியடிப்பேன் என நீர் நில ஆகாயம் என அனைத்து இடங்களிலும் தூள் கலப்புறாரு. ஏதோ ஒரு மிஷின் அதை முடிச்சா போதும் என்று இல்லாமல் இந்த ஏஐ உருவாக்க காரணமே மிஷன் இம்பாசிபிள் முதல் பாகத்தோட அவருக்கே தெரியாமல் செஞ்ச ஒரு வேலை தான் என்றத இந்த பாகத்தில் கனெக்ட் பண்ண விதமெல்லாம் பட்டாசான திரைக்கதை. முந்தைய பாகத்தில் வந்த ஒரு டெக்காய் ஒருவர் இந்த பாகத்தில் ஈதனுக்கு உதவி செய்யும்படி காட்டியது. அதோட ஈதன் கேர்ள் ஃப்ரெண்டாக வருபவர் ஏதோ சாதாரண பிக் பாக்கெட் என்று நாம் நினைக்கும் தருணத்தில் மற்ற பிக் பாக்கெட் அடிப்பவரை விட உன் டைமிங் சிறந்தது என காட்டி இந்த உலகத்தையே அவர் காப்பாற்றுகிறார் என காட்டியதெல்லாம் வேறு லெவல். மிஷன் இம்பாசிபிள் என்றாலே ஒரு சாமானிய ரசிகன் என்ன எதிர்பார்ப்பான்? ஸ்டண்ட்டு தான். அது இந்த கடைசி பாகத்தில் ஆரம்பத்தில் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என தோன்றும். ஆனால் அதை அனைத்துமே கதைக்கு தேவை. ஈதன் தனக்கான மிஷினில் இறங்கியதும் ஆழ்கடலில் ஒரு டிவைஸை எடுக்க செல்லும் காட்சி, அந்த நீருக்குள்ளே இவர் மூழ்கி அவர் கஷ்டப்படுவ திரையில் பார்க்க நமக்கே மூச்சு அடைக்குது. அதோடு கேப்ரியல் என்ற கதாபாத்திரம் கிளைமேக்ஸில் துரத்தி செல்லும் ஹெலிகாப்டர் ஸ்டண்ட் அந்த காற்றோட வேகத்தை நம் மூச்சடைக்க ஆட வைக்குது. ஆக்ஷன் படம் விரும்பிகளுக்கு ஆடு அடித்து படையில் வைத்தது போல் தான் இருக்குது. டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் படமே அட்வைஸ் டெக்னாலஜி பற்றி தானே, அப்புறம் என்ன கேமரா, ஒளிப்பதிவு, இசை என அனைத்தும் அடித்தூள் தாங்க. இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டாம் க்ரூஸ் தனி மனுஷனாக பின்னி பெடல் எடுக்கிறார். வில்லன் என்றாலே கொடூரமானவன் என்று இல்லாமல் ஒரு ஏஐ என்னவெல்லாம் செய்யன்றதை இந்த காலத்திற்கு ஏற்ற போல் காட்டியிருக்கிறது அருமை. ஸ்டண்ட்டு காட்சி எல்லாம் அட்டகாசம், ஒவ்வொன்றும் பட்டாசு தான். அதிலும் கிளைமேக்ஸ் எட்ஜ் ஆஃப் தி சீட்டு தாங்க. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் இம்பாசிபிள் ரசிகர்கள் இல்லாமல் நேரடியாக இந்த படம் பார்ப்பவங்களுக்கு முதல் ஒரு 3/4 மணி நேரம் பொறுமையை சோதிக்கும். மொத்தத்தில் ஈதன் ஹண்டின் கடைசி மிஷன் முடிஞ்சதுமே இனி எந்த மிஷனும் இல்லையா என்ற ஏக்கத்தை பல மடங்கு அதிகரித்து இருக்காங்க டாம் க்ரூஸ். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து 5க்கு 3.5 வரைக்கும் ரேட்டிங் தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.